ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டோன்னா, வாழைத்தண்டு சாம்பார் தான். பாரம்பரிய முறையத்தில் வாழைத்தண்டு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நல்லா துவரம்பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். நம்ம ப்ரெஷர் குக்கர்லலாம் போடலை. ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் போட்டால் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால் நம்ம சாதாரண அலுமினிய பாத்திரத்தில் தான் நம்ம வேக வைக்கிறோம். எல்லாமே இந்த காலகட்டத்தில் அவசரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம இன்ஸ்டன்ட் மேகி மாரி 2 மினிட்ஸ் மேகி மாரி இல்லாமல் நம்ம சாதாரண முறைப்படி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் வாழைத்தண்டு எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். நம்ம 10 ரூபாயிலே நம்ம ஒரு குழம்பே வைக்க போகிறோம். இது அடித்தண்டு எடுத்துருக்கிறேன், அதுதான் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உள்ள நாரெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அதை பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன், எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நார் இல்லாமல் எடுக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பயிரை வேக வச்சுட்டோம். முக்கால்வாசி வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வதக்கி குழம்பை தாளித்து ஊற்ற வேண்டியதுதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா நான் இந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளட் சுகர் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. இந்த மத்து மூலயமா கடையத்து மூலயமா என்ன கிடைக்குதுன்னா நமக்கு உஷ்ணத்தை தவிர்க்குது. அதனால் நான் இந்த மத்துலாம் யூஸ் பண்ணி செய்கிறேன். வதக்கியாச்சு. அப்புறம் வாழைத்தண்டு போட்டு வதக்கி நம்ம நல்லா வதங்கும் போது தான் நம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நல்லா வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு சேர்த்தாச்சு. இது 2 தேக்கரண்டி போட்டிருக்கேன். உப்பு ஒரு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேட் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்புலாம் இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நமக்கு பயனாக இருக்குது. அப்புறம் வயிற்று புண்ணு, அப்புறம் ஹீமோக்ளோபின் லெவலு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனை, இது எல்லாமே நமக்கு இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நமக்கு க்ளீன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா இது பிளட் ப்ரெஷர், அதாவது ப்ரெஷரையும் இது குறைக்குது. நம்ம ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றோம். ஆனால் நம்ம துவரம்பருப்பையே ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வைக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பாரம்பரியமாக இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நிறைய இது பிரச்சனைகள்லாம் தீருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவே மருந்து மூலயமாவும் நம்ம பழமொழிக்கு ஏற்ப நாமளும் வாழலாம், ஆரோக்கியமாகவும் வாழலாம். அதுதான் இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எப்பயுமே ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு புளி கரைசல் ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடணும். ரொம்ப நாள் குழம்பு கொதிச்சாலும் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கருப்பு வாடை மாதிரி வாசனை வரும். நமக்கு அது பிடிக்காது. ஒரு புளி ஊற்றி ஒரு கொதியில் நம்ம இறக்கிடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு கொஞ்சம் கூட பெருங்காயமும் ஆட் பண்ணோன்னா நமக்கு நல்லது. பெருங்காயம் ஆட் பண்ணும்போது டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் ரிமூவ் ஆகும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.